வெண்பொங்கல் செய்ய போகிறோம். வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு, ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்குவோம். பாசிப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வெண்பொங்கலுக்கு நம்ம எல்லாத்துலேயும் பச்சரிசி போடுவோம். ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு பச்சரிசி ஏறும், ஒரு பேர்த்துக்கு பச்சரிசி ஏறாது. அதனால் பொன்னி அரிசி குருணை, அந்த குருணையில் நான் வெண்பொங்கல் செய்ய போகிறேன். தேவையான நெய் வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம வெண்பொங்கல் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஆயில் கொஞ்சம் நிற்கலாம். நம்ம மிளகு சேர்த்துக்கிறோம். அடுத்து சீரகத்தை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லேட்டாக போட்டுன்னா கறி போயிடும். அதனால் நான் முந்திரி பருப்பு, பருப்பும் அரிசியும் இந்த உலக்கில் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சோடனே அரிசியை போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம், கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம அதிலே போட்டுட்டேன். இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுலாம். கொஞ்சம் தேவைப்படுது, போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் அடிக்கட்டும். நம்ம விசில் இறங்கிச்சு. கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு வெண்பொங்கல். இப்போ நம்ம வெண்பொங்கல் வச்சுக்கலாம். சட்னி வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு சாம்பார், பொன்னி அரிசி குருணை பொங்கல்.